நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 39 நிறைவு அத்தியாயம். கிட்டத்தட்ட 2 தரப்பிலுமே வாழ்வா சாவா என்று பார்த்துவிடலாம் என முடிவு கட்டிய ராத்திரியின் மறுநாள் கிராமத்துக்கு கல்லூரியிலிருந்து ஜெயலட்சுமியோடு வந்து சேர்ந்தார் குமார். ஜெயலட்சுமியின் உடலை விட்டு ஸ்ரீதேவி குட்டி இன்னும் அகலவில்லை. எதிரிகளை பற்றிய தீவிர சிந்தனையில் இருந்தார் குமார். என்ன யோசனை திருமேனி என்றாள் ஸ்ரீதேவி. ஒண்ணுமில்லை, அவங்க கதையை எப்படி முடிக்கிறது, பிரபாகரனை எப்படி மீட்கிறதுன்னு தான். வேற என்ன யோசனை பண்ண போறேன் நான். இன்னைக்கு ராத்திரி கதை முடிஞ்சிடும் என்று எங்கேயோ பார்த்தபடி கூறினாள் ஸ்ரீதேவி. அவள் கண்களில் இனம் புரியாத சோகம். அந்த ராத்திரியும் வந்தது. மாலை மங்கியதுமே பிரபாகரனின் உடலில் இருந்த கோவிந்தன் துடிப்போடு எழுந்தான். இன்னைக்குத்தான் கடைசி, நாளைக்கு காலையில ஒன்னும் அவங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும் என்று வெறியோடு சொல்லிக் கொண்டான். இருள் கவிழ்ந்தது. வேகமாக குமாரின் வீட்டை நோக்கி நடந்தான். அங்கே ஒரு நிமிடம் கூட சும்மா நிற்காமல் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து கொண்டிருந்தாள் ஜெயலட்சுமியின் உடலிலிருந்து ஸ்ரீதேவி. இந்த இரவில் என்னென்னவோ விபரீதங்கள் நடக்கப் போவதாக குமாரின் உள்மனம் சொல்லியது. தேவதத்தன் நம்பூதிரியை அழைத்திருக்கலாமோ என்று ஒரு கணம் யோசித்தார். அதே நேரம் வெளிமுற்றத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. துணுக்குற்ற குமார், யாரது என்று உரக்க கத்தினார். பதில் இல்லை. மறுபடியும் குரல் கொடுக்க நினைத்தவர் எதற்கும் இருக்கட்டும் என்று தற்காப்புக்காக ஆயுதம் தேடினார். அவரை தடுத்த ஸ்ரீதேவி தரதரவென்று அவர் கையை பிடித்து வெளியே இழுத்து வந்தாள். பிறகு இருட்டி கிடந்த முற்றத்தை பார்த்து கத்தினாள். ஏ கோவிந்தா, வெளியில வா! ஜெயந்தனோட வித்தை குரங்கே, வெளியில வா! சுய புத்தி இல்லாத பிசாசே, வா என்று கோபமாக குரல் கொடுத்தாள். இருட்டில் துளசி மாடத்தின் மறைவில் நின்றிருந்த கோவிந்தன் வெளியே வந்தான். அவன் மூச்சு விடும் ஓசை வெறிகொண்ட நாய் உருமுவது போல் இருந்தது. அவனை பார்த்த குமாருக்கு ஒரு நிமிடம் பயத்தால் மயிர் கூச்சரிந்தது. ஆனால் அவருடைய கையை உடும்பு போல பிடித்திருந்த ஸ்ரீதேவி கம்பீரமாக மலை போல் நின்றிருந்தாள். அவள் வெளியே வந்த கோவிந்தனை பார்த்து, மறுபடி உதை வாங்கி ஓடினா கூட உனக்கு புத்தி வராதா? உன் ஜெயந்தனும் அவனோட மந்திர சக்தியும் என்னை ஒன்னும் பண்ணாது. பண்றதா இருந்தா இத்தனை நாள் உங்க நினைப்பு பலிச்சிருக்கணுமே. நேத்து ராத்திரியே உன்னை கொன்னு போட்டிருப்பேன். நீ சுமக்கிற உடம்பு இவரோட நண்பர் பிரபாகரனோடது. அதனால பொறுத்து போறேன். ஆனா என் பொறுமைக்கும் அளவு இருக்கு. நீ இருக்கிற இடத்தை விட்டு ஒரு அங்குலம் நகர்ந்தா கூட உன்னை பொசுக்கிடுவேன். என்னோட அனுமதி இல்லாம இவர் நிழலை கூட உன்னால தொட முடியாது. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீ உடம்போட திரும்பி போறியான்னு பாத்துடறேன். உன்னை சாம்பலாக்கி காத்துல பறக்க விட்டாத்தான் எனக்கு நிம்மதி. பிரபாகரனோட ஆத்மா உடம்பு இல்லாம அலைஞ்சா கூட பரவாயில்லை. அதை சுகமா எப்படி எங்க வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். சொல் புத்தி கேட்கிற பைசாசமே, தொலைஞ்சு போ என்று கத்திக்கொண்டே கோவிந்தனை நோக்கி பாய்ந்தாள் ஸ்ரீதேவி. அவள் கண்கள் நெருப்பை உமிழ்ந்தன. அத்தனை நேரம் வெறியோடு நின்றிருந்த கோவிந்தன் ஸ்ரீதேவியின் உக்கிர வடிவத்தை பார்த்து அப்படியே காலில் விழுந்தான். அம்மே, அச்சிக்கவும், பகவதி, என்னை காப்பாத்து, என்னை ஒன்னும் பண்ணிடாதே. அந்த ஜெயந்தன் தான் இந்த உடம்பை கொடுத்தான். அதுக்கு விசுவாசமா இருக்கணும்னு தான் நான் பழியா அலையிறேன். என்னை எரிச்சுடாத, என்னை கொன்னுடாத, என்ன பண்ணிடாத என்று கதறினான். ஸ்ரீதேவி அப்படியே கோபக்கணல் சிலையாக நின்றாள். டேய், எழுந்துரு, நேரா தோப்புக்கு போ. அங்க இருக்கிறவன் எஜமானருங்களை தீர்த்து கட்டு. நீ தனியாள செய்ய வேணாம். நானும் உனக்கு துணைக்கு வாரேன். சந்துநாயருக்கு கொல்லி வைக்க கூட ஒருத்தனும் மிஞ்சக்கூடாது. அவன் பரம்பரை மொத்தத்துக்கும் நாளைக்கு பால் ஊத்தணும். அவங்க கதை முடிஞ்சதும் நீ பிரபாகரனோட உடம்பை விட்டுட்டு ஓடிடம், இல்ல என்று விரட்டினாள் ஸ்ரீதேவி. உடம்பு இல்லாம நான் என்ன பண்ணுவேன் என்று அரட்டினான் கோவிந்தன். உனக்கு நல்ல கதி கொடுக்கிறது என் பொறுப்பு, இது சத்தியம். இப்போ ஓடு என்றாள் ஸ்ரீதேவி. கோவிந்தன் ஓட ஆரம்பித்தான். நடப்பது எதுவும் சரிவர புரியாமல் ஸ்தம்பித்து போயிருந்தார் குமார். அவரை அழைத்து கொண்டு புயலென புறப்பட்டு சென்றாள் தென்னந்தோப்பை நோக்கி ஸ்ரீதேவி. தோப்புக்குள் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தனர் ஜெயந்தனும் சந்துநாயரும். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அவங்க கதையை முடிச்சுடுவான் கோவிந்தன் என்று சொல்லி சிரித்தார் சந்துநாயர். முடிக்காம நான் சும்மா விடுவேனா? அவன் உடம்ப புடுங்கிட மாட்டேன் என்று ஆர்ப்பாட்டமாக சிரித்தான் ஜெயந்தன். அப்போது ஆவேசமாக உள்ளே நுழைந்தான் கோவிந்தன். அவனை பார்த்ததும், என்ன கோவிந்தா, ஒளிஞ்சானா அந்த வாத்தியாரு, காலேஜ் வாத்தியாரு என்றார் சந்துநாயர். கோவிந்தன் பதில் பேசாமல் அவர்களை முறைத்தபடி நின்று கொண்டிருந்தான். சந்துநாயர் மறுபடியும் ஏதோ கேட்க ஆரம்பித்த போது ஜெயந்தன் தடுத்தான். நாயரே, கொஞ்சம் சும்மா இருங்க. நம்ம ஆளுகிட்ட ஏதோ மாத்தம் தெரியுதே என்று கிசுகிசுத்தான். அதை பார்த்த கோவிந்தன், என்னடா முணுமுணுக்கிற? நீ கொடுத்த உடம்பும் வேணாம், நீயும் வேணாம். அந்த பொண்ணு என் கண்ணை திறந்துடுச்சு. நீங்க 2 பேரும் மரியாதையா அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க.
இல்லைன்னா நானே உங்க 2 பேரையும் பரலோகம் அனுப்பிடுவேன் என்றான். சந்துநாயருக்கு தூக்கி வாரி போட்டது. நேற்று வரை நாய் போல் கிடந்தவனுக்கு எங்கிருந்து இத்தனை தைரியம் வந்தது என்று யோசித்தார். ஜெயந்தனோ ஆத்திரத்தின் எல்லைக்கே போய்விட்டார். கோவிந்தா, நீ என்ன பேசுற, யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த ஸ்ரீதேவி மாதிரி 100 பேரை சமாளிப்பேன். உனக்கு அவ்வளவு துணிச்சலா? அந்த பொட்டச்சி உன்னை மந்திரிச்சு அனுப்புனாளா என்று குரோதமாக கேட்டார். ஆமாம், நான் தான் அவனை அனுப்பினேன். இப்ப என்ன பண்ண போற என்று கேட்டபடி உள்ளே நுழைந்தாள் ஸ்ரீதேவி. அவள் பின்னால் குமார். ஜெயந்தனுக்கு கோபம் கண்ணை மறைத்தது. பயங்கர சக்தியுடைய தன் ஜபமாலையை கழற்றி அதை ஸ்ரீதேவியை பார்த்து வீசினார். கண் இமைக்கும் நேரத்தில் வாயை குவித்து பெருத்த ஓசையோடு அந்த மாலையை பார்த்து ஊதினாள் ஸ்ரீதேவி. அது எங்கேயோ மூலையில் பறந்து போய் விழுந்தது. ஜெயந்தனுக்கு உடல் நடுங்கியது. ஆனாலும் தளர்ந்து விடாமல் ஸ்ரீதேவியோடு மோதத் தயாரானார். சந்துநாயருக்கு ஒன்னும் பிடிபடவில்லை. பயத்தில் தன் பிள்ளைகளின் பேரை கூப்பிட்டு கத்தினார். தோப்பின் ஒரு மூலையில் தூங்கிக் கொண்டிருந்த அவர்கள் என்னவோ ஏதோ ஒன்று பதறியபடி அங்கே ஓடி வந்தார்கள். அதற்குள் கமண்டலத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து ஜபிக்கத் தொடங்கினார் ஜெயந்தன். நிலைமை தீவிரமாவதை உணர்ந்த கோவிந்தன் ஒரேடியாக துள்ளி ஜெயந்தனின் வயிற்றில் ஒரு உதை விட்டான். அந்த உதையின் வேகத்தில் ஜெயந்தனின் கையில் இருந்த கமண்டலம் எகிரி விழுந்தது. வயிற்றில் விழுந்த பலமான அடியால் அவன் வாயிலிருந்து ரத்தம் கசிந்தது. மூலையில் சுருண்டு விழுந்த ஜெயந்தன் மறுபடியும் சில மந்திரங்களை அவசர அவசரமாக உருவேற்றத் தொடங்கிய போது அவருடைய தாடை பிளந்து போகும்படி ஒரு அறை விட்டான் கோவிந்தன். அப்போது ஜெயந்தன் அலறிய அலறலில் ஊரே நடுங்கியது. மரத்தில் தங்கியிருந்த பறவைகள் கோரமாக கத்திக்கொண்டு அங்கும் இங்கும் பறந்தன. ஊரில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களின் காதுகளிலெல்லாம் ஜெயந்தனுடைய அலறல் கேட்டது. தூக்கம் கலைந்த ஜனங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து தென்னந்தோப்பு இருக்கும் திசையை பார்த்தனர். அதற்குள் குமாரும் களத்தில் இறங்கியிருந்தார். சந்துநாயரும் அவர் பிள்ளைகளும் தப்பி ஓடிவிட முடியாதபடி சுழன்று சுழன்று தாக்கினார். குமார் விட்ட உதைகள் தாங்காமல் எல்லோரும் போட்ட சத்தத்தில் ஊர் மக்களெல்லாம் தென்னந்தோப்பை நோக்கி வரத் தொடங்கினார்கள். அவர்கள் யாருமே நாயரின் தோப்புக்குள் நுழைந்தது கிடையாது. சந்து நாயரிடம் அவ்வளவு பயம். அங்கே ஏதோ நிழலான காரியங்கள் நடக்கின்றன என்ற அளவுக்குத்தான் அவர்களுக்கு விஷயம் தெரியும். ஊர் மக்களெல்லாம் தோப்புக்குள் தடி, அரிவாள் என்று கையில் கிடைத்த ஆயுதங்களோடு நுழைந்து கொண்டிருந்தனர். உள்ளே குமாரும் கோவிந்தனும் சந்துநாயரையும் அவர் பிள்ளைகளையும் ஜெயந்தனையும் கண்மண் தெரியாமல் அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தனர். அந்த காட்சியை படுபயங்கர திருப்தியோடு பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ரீதேவி. பொதுமக்கள் கொட்டகைக்கு உள்ளே நுழைய ஆரம்பித்த போது நிறுத்துங்க என்று கம்பீரமாக கட்டளையிட்டாள் அவள். எல்லோரும் ஒரு நிமிடம் அசையாமல் நின்றனர். வாங்க போகலாம் என்று குமாரையும் கோவிந்தனையும் பார்த்து சொன்னாள் ஸ்ரீதேவி. என்ன திருமேனி, நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க? இது ஜெயலட்சுமி தானே? இங்க என்ன நடந்துச்சு? உங்க நண்பன் பிரபாகரனுக்கு ஏன் இத்தனை ஆத்திரம் என்று ஊர் மக்கள் கேட்டனர். குமார் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றார். ஜெயலட்சுமியின் உடம்பில் இருந்த ஸ்ரீதேவி சொன்னாள், இந்த சந்துநாயரும் மந்திரவாதி ஜெயந்தனும் என்ன ஒழிச்சு கட்ட பார்த்தாங்க. என்னை கொன்னுட்டு என்னோட சொத்தையெல்லாம் அபகரிக்க திட்டம் போட்டாங்க. நான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். பகவதியோட ஆசியால நல்ல நேரத்துல பிரபாகரனும் குமாரும் என்னை வந்து காப்பாத்திட்டாங்க என்றாள். ஊரிலேயே அடக்கமான பண்புள்ள பெண்களில் ஜெயலட்சுமியும் ஒருத்தி. அவளை நாசப்படுத்த ஜெயந்தனும் சந்துநாயரும் திட்டம் போட்டார்களா என்ற செய்தியை கேட்ட ஊர் மக்கள் கொதித்தெழுந்தனர். அது ஏதோ திடீரென்று ஒரு நாளில் வந்த கோபம் அல்ல, எத்தனையோ நாளாக அடக்கி வைத்திருந்த ஆத்திரம். அவங்கள கொல்லுங்கடா என்றான் ஒருவன். இந்த மந்திரவாதியோட சேர்ந்துக்கிட்டு ஊருக்கே சூனியம் வச்சுட்டான் இந்த சந்து என்று உருமினான் இன்னொருவன். சில வருஷத்துக்கு முன்னால ஸ்ரீதேவி குட்டியோட குடும்பத்தையும் இப்படித்தான் அழிச்சான் என்று கத்தினார்கள் சிலர். இவனோட மருமகன் பிரபாகரனே இவனுக்கு எதிராக இருக்கான்னா நாயர் எவ்வளவு மோசமான ஆளா இருக்கணும் என்றனர் சிலர். அந்த தோப்பு முழுவதும் இவர்கள் கூச்சலால் கலையபரமாகியது. ஜனங்கள் ஆத்திரத்தோடு சந்துநாயர் கூட்டணியை நெருங்கினார்கள். இனிமே நாம இங்க இருக்க வேணாம் என்று குமாரின் காதருகே சொன்னாள் ஸ்ரீதேவி. அவர்கள் இருவரும் கோவிந்தனோடு அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்த போது ஊர் மக்கள் ஜெயந்தனையும் நாயர் குடும்பத்தையும் வெளுத்து கட்டத் தொடங்கியிருந்தனர். வானத்தில் நிலவு அழகாக பளிச்சென்று இருந்தது. ஸ்ரீதேவி முன்னால் நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் சிந்தனையில் ஆழ்ந்தபடி குமார். இன்னும் பயம் அகலாதவனாய் கோவிந்தன். ஸ்ரீதேவியின் நடையில் ஒரு துள்ளல் தெரிந்தது, ஒரு திருப்தி தெரிந்தது. அவள் எத்தனையோ காலமாய் பொத்தி வைத்திருந்த லட்சியம் அன்று நிறைவேறியிருந்தது. அதன் வெளிப்பாடு அவளுடைய நடையில் தெரிந்தது. ஒரு நேரம் துள்ளியோடும் கன்றுக்குட்டி போல் ஓடினாள். மறுநிமிடம் காற்றில் சலசலக்கும் பயிர் போல் அசைந்து அசைந்து நடந்தாள். அவளுடைய உற்சாகத்தை பார்த்த குமாருக்கும் சந்தோஷமாகத்தான் இருந்தது. தேவி என்று அழைத்தார்.
அவள் திரும்பி பார்த்தாள். கலகலகலவென்று சிரித்தாள். உனக்கு திருப்திதானே என்றார். அவள் பதில் சொல்லாமல் குமாரையே கண் இமைக்காமல் பார்த்தாள். பகவதி என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டா. என்னால உங்களுக்குத்தான் எவ்வளவோ கஷ்டம். ஒரு நல்ல ஆத்மா சாந்தியடைய என்னால முடிந்ததை பண்ணிட்டேன், அவ்வளவுதான் என்றார் குமார். ஸ்ரீதேவி மௌனமாக நின்றாள். அவள் முகத்தில் எல்லையற்ற அமைதியும் நிம்மதியும் தெரிந்தன. அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றாள். குமாருக்கு கண் முன்னே தெய்வத்தை பார்ப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அப்படியே எத்தனை மணி நேரம் அவர்கள் நின்றார்கள் என்று தெரியவில்லை. ஸ்ரீதேவிதான் முதலில் அந்த நிசப்தத்தை கலைத்தாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும். இதோ இந்த ஜெயலட்சுமியோட உடம்பையும் ஆத்மாவையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் புறப்படுறேன். எனக்கு இப்போ ஒரு சகோதரனும் கிடைச்சிட்டான். அவன் பேரு கோவிந்தன் என்றாள். இதை கேட்டதும் பிரபாகரனின் உடம்பில் இருந்த கோவிந்தன் குமுறி குமுறி அழுதான். அவன் வாய் அம்மே அம்மே என்று அரற்றியது. ஸ்ரீதேவி அவனை பார்த்து, கோவிந்தா, பிரபாகரனோட உடம்பை உதறிட்டு என்னோட வா. நானும் ஜெயலட்சுமியை விட்டுட்டு புறப்பட போறேன். நான் இருக்கிற பகவதி கோயில் வாசல்ல ஒரு எட்டி மரம் இருக்கு தெரியுமா? அங்க நீ தங்கிக்க என்றாள். பிறகு குமாரை பார்த்து, கூடிய சீக்கிரமே தேவதத்தன் நம்பூதிரிய வச்சு கோவிந்தனோட ஆத்மா சாந்தியடைய ஹோமம் பண்ணுங்க. அவன் மிச்சம் இருக்கிற காலத்துக்கு அந்த எட்டி மரத்திலேயே இருப்பான். பகவதி சந்நிதியை பார்த்துக்கிட்டே இருப்பதை இனிமே அவனால மற்றவங்களுக்கோ மற்றவங்களால அவனுக்கோ எந்த தொந்தரவும் வராது. ஸ்ரீதேவி தன்னை விட்டு பிரியப் போகிறாள் என்ற நினைவை குமாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு குழந்தையைப் போல் கேவி கேவி அழுதார். அவர் அருகே வந்த ஸ்ரீதேவி ஆதரவாக அவருடைய கையை பற்றினாள். உங்களை என்னால மறக்க முடியாது. நான் இப்ப பிரிஞ்சு போனாலும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு எப்படி என்ன ஆபத்து வந்தாலும் உடனே ஓடி வருவேன். எனக்கு தெரியும் ஜெயலட்சுமி மேல உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த நாகமாணிக்கத்தை நீங்க திருப்பி தர வேணாம். குமார் ஜெயலட்சுமி கல்யாணத்துக்கு ஸ்ரீதேவி கொடுக்கிற பரிசு அது என்றாள் அவள். பிறகு குமாரின் கையில் பாசத்தோடு இதழ் பதித்து முத்தமிட்டாள். மேலே அஸ்தமிக்கப் போகும் நிலா இந்த உருக்கமான காட்சியை பார்த்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களில் ஜெயலட்சுமியின் உடலை விட்டு ஸ்ரீதேவியும் பிரபாகரனின் உடம்பை விட்டு கோவிந்தனும் வெளியேறினார்கள். மயங்கி கீழே விழுந்தன அந்த 2 உடல்களும். சற்று நேரத்தில் கண்களை கசக்கியபடி பிரபாகரன் எழுந்தார். கூடவே ஜெயலட்சுமியும். இருவருக்கும் என்ன நடந்ததென்றே புரியாத நிலை. வெகு தொலைவில் சந்துநாயருக்கு சொந்தமான கொட்டகை திகு திகு திகுவென்று எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஏதோ கேட்க ஆரம்பித்த போது குமார் அவர்களை ஜாடையாலேயே பேசாமல் இருக்கும்படி சொன்னார். பிறகு இருவரின் தோள்களிலும் கைகளை போட்டுக்கொண்டு வீட்டை பார்த்து நடக்கத் தொடங்கினார். அந்த மூவரும் வீட்டை நெருங்கிய போது வானம் வெளுக்கத் தொடங்கியிருந்தது. நள்ளிரவு மல்லிகை புதினம் நாவல் நிறைவுற்றது. உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. காலம் எல்லாம் கதைகள். இதே போன்று மற்றொரு புதினம் அடுத்து வரப்போகிறது. காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள் எழுதிய காலச்சக்கரம் என்னும் நாவல். படித்து சந்தோஷியுங்கள். நன்றி.